ஒரு நல்ல வர்ஷிப் லீடர், பாஸ்டர், சமுதாய பொறுப்பு, அரசியல்லையும் அதிகாரத்துக்காக போராடி. இந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். முதல்ல ஆன்மீக பணி, இரண்டாவது தான் சமூக பணி, அரசியல் பணி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளும். இப்படி 53 மணி ஜெபமாலைகளை பக்தியாக உருட்டி கொண்டிருக்கிற குடும்பம். எல்லாரும் பெரியார் நினைப்பாங்க. ஆனால் பகா குப்பை சேரி கேவலமான பொழப்பு. பான் பராக் போடும் 10 பாக்கெட் ஒரே டைம் போட்டு அந்த எச்சில கூட வெளியே திப்ப மாட்டேன், ஏன்னா போதையா இருக்கணும். சரி, இப்போ நீங்க எதாவது சொல்றீங்க, இப்போ கத்தோலிக்கில் இருந்தா நல்ல ஒழுக்கம். டெய்லி காலையில இருந்தோடனே எங்க வீட்டில் டிவி சினிமா பாட்டெல்லாம் ஓடாது. வியாழக்கிழமை நவநாளன்றோ, குழந்தை இயேசுவின் திருநாளன்றோ. இந்த சேரெல்லாம் கழுவி பண்ணியை குளிப்பாட்டி இன்னைக்கு சுத்தம் பண்ணவர் யார்? ஆடா மாத்திட்டார். பண்ணியா இருந்த லியோ நெல்சனை இன்னைக்கு நல்ல செம்மறி ஆடா மாத்திட்டார். நம்ம ஆட்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு கோட்பாடை பிடிச்சிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. அவர் பிஜேபி நாங்கள் எல்லாம் பாஸ்டரும். பிஜேபி வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கணும். அதையும் இதில் நான் பதிவு பண்ணுறேன். பாஸ்டர் லியோ நெல்சனுடைய பதிவு. பெருந்தலைவர் காமராஜர் தெளிவாக சொன்னார், டேய் கிறிஸ்தவம் மூட்டை பூச்சி மாதிரி அவனை நசுக பெருகினே இருப்பான். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? இயேசு கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னவனை 1000 உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய சமுதாய பொறுப்பும் மிகப்பெரிய ஒரு அதிகாரமும் அத்தாரிட்டியும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெகு சிலர் தான் ஊழியங்கள்லேயும் சரி, சமுதாய பணிகள்லையும் சரி, அதே நேரத்தில் அதிகாரத்தில் வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பையும் சரி செஞ்சிட்ருப்பாங்க. அவர் பாடும்பொழுது அப்படியே ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாடுற மாதிரியே இருக்கும். அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா சமுதாய பொறுப்பும், அதாவது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவங்களுக்கு சமுதாய பொறுப்பும் அக்கறையும் மிக மிக முக்கியம். அதை முன்னிறுத்தி நிறைய பணிகளை, நிறைய சேவைகளை நேசம் ஃபவுண்டேஷன் மூலமாக செஞ்சுக்கிட்டு அரசியலாகவும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எப்போதும் அதிகார ரீதியாகவும் போராடி கொண்டு இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர், எனக்கு மூத்தவராக இருந்தாலும் நல்ல குட் ஃப்ரெண்ட் அண்ணன் பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். சந்திக்கிறது சந்தோஷம். நீண்ட நெடிய நாட்கள் இல்லையா இது காத்திருப்பேன். ஆமாம், நிறைய முறை பண்ணுறோன்ட்டு பிளானு. இப்போ ஆண்டவர் சித்தம். இப்போ நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி எனக்கு பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள் பல முகவரியாக தெரியும். ஒரு நல்ல வர்ஷிப் லீடர், பாஸ்டர், அதே நேரங்களில் சமுதாய பொறுப்புள்ள நேசம் ஃபவுண்டேஷன் மூலமாக வெல்ஃபேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ அரசியல்லையும் முன்னிறுத்தி நிறைய காரியங்களில் அதிகாரத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊழியம்தான் ஃபண்டமெண்டல். அஸ்திபாரமே கர்த்தருடைய ஊழியம். அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன். அப்போ ஊழியம், அந்த ஊழியத்தை கர்த்தர் 1998 வேதாகம கல்லூரியை பயின்று முறையாக படித்து இறையியல் பட்டம் முடித்து 2000 சரியாக பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ஊழியத்தை அற்புதமாக இந்த நாள் வரையிலும் கர்த்தர் செய்ய வைத்திருக்கிறார். அப்போ அறிமுகமே ஊழியம்தான். அதை தவிர்த்து அரசியலோ, அதை தவிர்த்து சமூக பணியோ அல்ல. முதல் அவருடைய ராஜ்யம், இரண்டாவது தான் சமூக பணி, அரசியல் பணி, முதல்ல ஆன்மீக பணி. ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா வேதம் அதுதான் நிறைய இடம் வலியுறுத்தி. அது மோசை நாட்கள் அரண்மனை ஊழியம். அரண்மனையில் யாருப்பா? ஒரு ராஜா, கிங்கு. நிச்சயம். அந்த அரண்மனைக்குள்ளே போய் பரிந்து பேசுகிற ஊழியம். மோசை தன்னுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறார். அது புதிய ஏற்பாட்டு காலம் வரையிலும் அரசியல். அதைத்தான் நம்மளும் செய்யணும்னு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டோம். இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டுங்களா? ஆமாம், என்னுடைய குடும்பம் பூர்வீகமாக கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்பவுமே ஜெபமாலை உருட்டி கொண்டு பக்தியான குடும்பம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளும் சுவாமி. ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். இப்படி 53 மணி ஜெபமாலைகளை பக்தியாக உருட்டி கொண்டிருக்கிற குடும்பம், சந்ததியாக கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்னை மட்டும் சத்தியத்தை அறிய பண்ணி கண்கள் திறக்கப்பட்டு நான் ரொம்ப தீய வழிகளிலும் பாவ வழிகளிலும் ஒரு ஒழுக்கமில்லாத நண்பர்களோடு பழகி அப்படி வாழ்ந்தவன்.
படிப்பு காலத்திலும் அந்த நேரத்தில் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரியும் வேதனைப்பட்டு என்னுடைய மகன் என்னுடைய சகோதரி என்னுடைய தம்பி நல்வழிப்படுத்தப்பட்டு ஒரு போதகராக போனோம். கத்தோலிக்கத்தில் இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அவங்க கேட்குறாங்களே. அப்போ இவர் ஒரு ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இவர் ஒரு ஃபாதராக போயிடணும், ஐ மீன் பாஸ்டராக போகணும் அப்படின்னு விரும்பி ஜெபிச்சாங்க. அப்போ அந்த தீய வழிகளிலிருந்து, தீய சவகாசத்திலிருந்து, கெட்ட நட்பு வட்டாரத்திலிருந்து ஒரு தண்டனை கிடைக்கப்பெற்று ஒரு அடி, தூண்டில் போட்டு வலையை போட்டால் மாட்டோம் மீன், ஆனால் தூண்டில் போட்டால் ரத்தம். வலையை போடும்போது நான் மாட்டல, தூண்டில் எனக்கு ஒரு தீமை நடந்த பிறகு தான் நான் உண்மையாக ஒப்பு கொடுத்து என்னுடைய தாயாருடைய வாஞ்சையின்படி சியோன் பெத்தேல் வேதாகம கல்லூரி ஐபிஎஸ்சி உபதேசம் அந்த கல்லூரியில் இணைந்து படித்து பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்களிடத்தில் பட்டம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்திற்கு அன்றைக்கு அர்ப்பணித்தேன். இந்த நாள் வரையிலும் வேதத்தை கீழே வைக்காமல், ஐயோ இந்த ஊழியம் செய்ய முடியல, பணம் இல்லை, கஷ்டமாக இருக்குது, அவமானம், நிந்தனை, போராட்டம், விரோதம், இப்படி பைபிளை கீழே வச்சுட்டு போகல. எத்தனை அவமானம், நெருக்கடி, உபத்திரவம், நிந்தனைகள், துரோகங்கள், பழி சொற்கள், முதுகில் குத்துகிற அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் வரையிலும் என் பரிசுத்தமுள்ள ஒரே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்காக ஓட கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களை ஆண்டவர் வலை போட்டு பிடிக்கல, தூண்டில் போட்டு பிடிச்சாருன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அங்கே தூண்டில் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே பயங்கர வலி, வேதனை, அதுவும் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த வாழ்க்கை பழைய வாழ்க்கை. கத்தோலிக்கத்தில் இருந்தேன், தப்பு, பயங்கரமான தப்பு. நான் ஆல்டர் பாய்ஸில் ஒரு மெம்பர், உடுப்பு போடுவோம், உடுப்புன்னு சொல்லுவோம். ஆல்டர் பாய்ஸ்னால் அந்த பீடத்தில் உட்காந்து ஃபாதருக்கு கீழே உட்காந்து பெல் அடிக்கிறதும் சர்வீஸ் பண்ணுறது, புது நன்மை கொடுக்கும்பொழுது அந்த தட்டு, நற்கருணை பணிகள், இப்படி தான் அந்த ஆல்டர் பாய்ஸ். அப்போ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காலாம் கொயர், நான் ஆல்டர் பாய்ஸ். செயின்ட் ஆண்டோனி சர்ச்சுடைய பங்கு, அந்த பங்கில் ஃபாதர் பாலசாமி இப்பயும் ஞாபகம் இருக்குது, ஃபாதர் ஜேம்ஸ் பரம்பில். அப்போ அந்த ஃபாதரோட அப்போ நாங்கள் சீக்கிரம் போயிடும் பூசைக்கு, 7 மணிக்கு பூசைக்குன்னா 6:30 அங்கே இருப்போம். உடுப்புலாம் கொடுத்துட்டு கரெக்டாக போய் நிற்போம். இந்த மாதிரி பெந்தேகோஸ்தே வரணும், 7 மணி ஆராதனைக்கு 6:45 போகணும் ஒழுக்கம். அப்போ அந்த ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்த எனக்கு பாவங்கள், பக்தி இருக்கும், பாவங்கள் இருக்கும், பரிசுத்தம் இருக்காது. ஆனால் பெந்தேகோஸ்தே பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறது. அந்த பரிசுத்தம் கூட நான் பெரிய நீதிமன்றம் அல்டாப்ப பெரிய பொய்லாம் பேசிட்டு அலையக்கூடாது, எல்லாமே ப்ராக்டிஸ் தான். அப்போ நேர்மையாக வாழ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த ஃபாதர் அழகாக ஒரு பாட்டை எழுதியிருப்பார், பீடத்தை சுற்றி சுற்றி நானும் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். அப்போ அந்த கரையை நீங்கிறதுக்கு கை கழுவிட்டே ப்ராக்டிஸ் தான். அப்போ நான் இருக்கிற கத்தோலிக்கத்தில் வாழ்ந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், ரவுடி, குடிக்கிறவன், அன்ஸ் போடுறவன், பான் பராக் போடுறவன், பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறவன், பொண்ணுங்களை அதிகமாக ஓடி சுற்றி பின்னாடி அலைஞ்சவன், இதுதான் நட்பு வட்டாரமே. இதுதான் சார். ஸ்போர்ட்ஸில் நான் ஒரு வாலிபால் பிளேயர், கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும், பட் வாலிபால் நாங்கள் டீமில் நல்ல கோச்சில் அப்படிலாம் இருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் எதாவது சொல்கிறீங்க, இப்போ கத்தோலிக்கில் இருந்தால் நல்ல ஒழுக்கம், அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், சின்ன சின்ன கோயில் ஒழுக்கம், புரியுதா உங்களுக்கு? ஒழுக்கம் மீன்ஸ்னா அதான் நான் சொன்னேன், பரிசுத்தம் இல்லை அதுன்னு சொன்னேன். அதான் அந்த கோவிலுக்குள்ள கோவில் ஒழுக்கம், ஒரு குடும்ப ஒழுக்கம், வீட்டில் ஜெபிக்கிற ஒரு ஒழுக்கம், தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லை, தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? இப்போ எங்கள் வீட்டில் போகிற டெய்லி எங்களுக்கு செவ்வாய்க்கிழமையான அந்தோனியார் நாள், புதன்கிழமையான சகாய மாத நாள், வியாழக்கிழமையான குழந்தை இயேசு நாள், வெள்ளிக்கிழமையான இருதய ஆண்டவர் நாள், சனிக்கிழமையான ஆரோக்கிய மாத நாள், டெய்லி நாங்கள் சாம்பிராணி போடுவோம். பக்தி டெய்லி காலையில் இருந்தோடனே எங்கள் வீட்டில் டிவி சினிமா பாட்டெல்லாம் ஓடாது. காலையில் இருந்தோடனே என்னுடைய சகோதரிகள் நாங்கள் அப்போல்லாம் கேசட் தானே, அதெல்லாம் கஷ்டம், ஒரு வீட்டில் டேப் இருக்குது, பெரிய பெருமை. அப்போ அதை போய் காலையில் அந்த டேப்பில் அந்த பாட்டை போடும், வியாழக்கிழமை நவநாளன்றோ குழந்தை இயேசுவின் திருநாளன்றோ, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பக்தியாக கேட்போம். அப்படியே காலைல சாம்பிராணி, வேலைக்கு போயிட்டு வரோம், நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம், திருப்பி ஈவினிங் சாம்பிராணி, பக்தி. ஆனால் இந்த தனிப்பட்ட தனிநபர் ஒழுக்கம், தனிப்பட்ட ஒழுக்கம், இந்த உபதேசம். வீட்டுக்கு ஒரே பையன், 3 அக்கா ஒரு பையன், பட் பாருங்க. ஆனால் அந்த இதில் ரவுடி தில்லு, தைரியம். அப்பயே நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் எங்கள் அப்பாலாம் அந்த அசம்பிளி டிபார்ட்மெண்ட், அம்மா அசம்பிளி டிபார்ட்மெண்ட், சட்டப்பேரவை செயலகம், அதில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு தைரியம். ஏன்னா எல்லா எம்எல்ஏ எங்களுக்கு தெரியல, அந்த ஹாஸ்டலில் தானே வருவாங்க. அப்படி இருந்தால் எனக்கு சில எம்எல்ஏலாம் பழக்கம், போவேன், போலீஸ்கார்ட்ட பழக்கம், கேபிள் டிவியில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ஆஃபீஸர்ஸுங்களுக்கு நாங்கள் தான் கேபிள் டிவியே போடணும்.
அப்போ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நுழைவேன். ஐஏஎஸ் வீட்டில் நான் பார்த்து கிறிஸ்துதாஸ் காந்தி, குருஷியா காந்தி, நிறைய ஐஏஎஸ் பார்த்துருக்கிறேன். இப்போ நம்ம அன்பில் பொய்யா மொழிமோ முன்னாள் அமைச்சருடைய அப்பா பக்கத்தில் குமரி ஆனந்தன், அதுக்கப்புறம் தாக்கு ரிட்னனு, அப்புறம் பிரதியிலம் எழுதி பாதி பேர் செத்துட்டாங்க அதில். ஆமாம். அதுக்கப்புறம் பரதன் பெரிய பெரிய ஆஃபீஸரு, அதுக்கு ஜிகே மணி, இது நிறைய தலைவர்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் நாங்கள் தான் கேபிள் டிவி போனோம். அப்போ ஒரு தைரியம் கெத்து, ஏய் நம்மளே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தனிநபர் அந்த அந்த கெத்து தான் என்னாச்சுன்னா ரவுடிசம், கெட்ட பழக்கம், ஐயத்தி குப்பம், மாட்டா குப்பம், பட்டினம் பாக்கம், இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த லாயஸ் ரோடு, அது கெட்ட பழக்கம். அப்படியே குடிக்கிறது, போகிறது, தப்பு செய்கிறது, எல்லாமே சின்ன வயசுலேயே ஸ்கூல் போகும்போதே கெட்ட பழக்கம் அப்படியே வருது, வளருது. வேலைக்கு போகிறதுக்கு கெட்ட பழக்கத்துக்கு கெட்ட சவகாசம், ஒரு சண்டை, ஞாயிற்றுக்கிழமையான சண்டை, ஞாயிற்றுக்கிழமையான அலர்ஜி எங்கள் அம்மாவுக்கு. எவனை போய் அடிக்கிறேன், யாரை போய், ஏன்னா ஒரு அப்படியே போயிட்டு அடிக்கிறது, ஆனால் குடிக்கிறது வீட்டுக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு பேர் சண்டேன்னு வச்சாங்களோ. சண்டேவா? ஆமாம், அந்த சண்டே அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் பாரு மேலே நோக்கம். ஒருத்தனை போயிட்டு செம்ம அடி அடிச்சுட்டாங்க நம்ம பசங்க. அவன் நைட்டு ஒரு 10-20 பேரை கூப்பிட்டு வந்து கத்தியோட இதே சேப்பாக்கத்தில், அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த ரவுடிங்க பேர்லாம், அந்த டீம் கூட்டாளிங்க வந்து நைட்டு 10 பேரோட எல்லாம் என் கூட வந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏய் யார் அது பார்த்துட்றாங்க. ஆனால் வெட்டும் பொழுது எல்லாம் ஓட்டான். கத்தி அப்படி காட்டும்போது பயந்து ஓடி. என்னுடைய இடது காலில் முட்டிக்கு கீழே அந்த வெட்டு காயம் எப்பயுமே இருக்கும். வெட்டப்பட்டு பயங்கர ரத்தம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நானே போய் கட்டு போட்டு வெட்டு வாங்கினேன்னு தெரியாது. அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரான், அவனை தூக்குவோம் போவோம், நீ ஆளை மட்டும் காட்டியான எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டேன். இனிமேல் என் வீட்டில் பெண் பிள்ளைகள் சகோதரிங்க இருக்கிறாங்கப்பா, தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்ட்டு எங்கள் அம்மா அழுது ஜெபிச்சதுனால, என் சகோதரி கண்ணீர் விட்டு ஜெபிச்சதுனால, அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு எனக்கு ஒரு மனமாற்றத்தை தந்து வேதாகம கல்லூரிக்கு போனேன். அங்கே போகும்போது கூட, வேதாகம கல்லூரி போகும்போது கூட, காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, காதலா காதலா, அந்த கேசட் எடுத்துன்னு சோனி வாக்மேன் இருக்கும் என் ஃப்ரெண்டு காஸ்ட்லி, அவன் பெரிய பணக்காரன் புதுப்பேட்டில் இருக்கிறான். அவன் வாக்மேன் கொடுத்தான், அதை எடுத்து போய் அதை தான் கேட்பேன். ரட்சிப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் சேப்பலில் நடந்த ஜபத்தில் போய் உட்கார ஒரு நாள் என் மதிப்புக்குரிய என்னை படிக்க வைத்த, கல்லூரியில் இறையியல் பயில எனக்கு பாதுகாப்பாக உணவு கொடுத்து இருப்பிடம் தந்து என்னை ஆதரித்த டாக்டர் குரியன் ஆபிரகாம், முன்னாள் நகர்மன்ற செயலாளர், சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளி, சியோன் குரூப்புடைய சேர்மன் டாக்டர் குரியன் ஆபிரகாம், அன்பு ஐயா, அவர் நல்லா இருக்கணும், அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நல்ல வெள்ளை, அவரும் வெள்ளை, அவர் மனசும் வெள்ளை. அவருடைய காலேஜில் அவர் வந்து ஜெபம் நடத்தும் பொழுது அந்த ஐபிசி உபதேசத்தில் டீச் பண்ணி ஜபிக்கும் போது அபிஷேகத்தை பெற்று மனமாற்றம் அடைந்து அன்னைக்கு வேதத்தை தூக்கினேன். இன்றைக்கி 2026 என்னை வரைக்கும் அந்த பாவம், கெட்ட பழக்கம், பான்பராக் போடுவோம் 10 பாக்கெட் ஒரே டைம் போட்டு அந்த அந்த எச்சில் கூட வெளியே திப்ப மாட்டேன். ஏன்னா போதையாக இருக்கணும். அன்ஸு அதை போடுவேன். ரவுடிசம், அதுக்கப்புறம் மானிட்டர், மானங்கட்ட மானிட்டர்னுவான், கேடுகட்ட சிவாசுன்னுவான். அப்போல்லாம் 28 ரூபா. அதை சண்டேல தண்ணி கூட ஊற்றாமல் குடிச்சிருவேன். அவ்வளோ பாப்பாரு எவ்வளோ கேவலமானவன். இந்த கேவலமானவன் மீது இயேசுவின் அன்பு இறங்கி அன்றைக்கு பெற்ற சண்டே கிளாஸில் கொஞ்சம் போனதுனால ரட்சிப்பை பற்றி தெரியும். அந்த ரட்சிப்பை என் மேல் ஊற்றி என் மீது நோக்கம் வைத்து தகப்பன் ரட்சிப்பை தந்து என்னை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி அவர் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு இயேசு நல்லவர் என்று இப்போது ஒழுங்கினமானவனுக்கும் ஒழுக்கில்லாதவனுக்கும் ஜபிக்காதவனுக்கும் இயேசு அறியாதவனுக்கும் போய் பாடி சாட்சி சொல்லி வசனம் சொல்லி போதிக்கிறேன். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, தொடப்படுறாங்க. இப்போ கூட ஒரு பாட்டு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த பாட்டு உங்கள் ஆதான டிவியில் போடுங்க, அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். அந்த பாட்டு அநேகரை தொடட்டும். இதுதான் ஏன் ஷார்ட்டாக சொன்ன ஒரு டெஸ்டிமனி. கர்த்தர் நல்லவர். இது வந்து எவ்வளோ பேருக்கு வந்து லியோ நெல்சன் ஐயா இந்த மாதிரி ஒரு ஆமாம். இப்போ என்னுடைய இப்போ காரில் வரேன், எனக்கு ஒரு 2 PA இருக்கிறாங்க, என் கூட பாடி கார்ட் மாதிரி வராங்க, உடன் ஊழியர் நிற்கிறாங்க, ஏன்னா மரியாதை கொடுக்குறாங்க, கார் திறந்து விடுறாங்க. நானும் ஒரு இலக்கண தமிழில் பேசுவேன். எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் பற்று இருக்கிறதுனால என்னுடைய தூய தமிழ் இருக்கும். நான் லோக்கல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதில்ல, தேவைப்பட்டதான் பேசுவேன். அப்போ நான் அப்படி பார்க்கும்போது நான் காரு கெட்டப்பு டீசென்ட்டு அப்படி இப்படி எல்லாரும் பெரிய ஆள் நினைப்பேன். ஆனால் பகா குப்பை, சேரி, கேவலமான பொழப்பு, கேவலமான வாழ்க்கை. என்னை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்க அண்ணனுங்களாம், ஏய் லியோ கூட சேராத, அவன் ஒரு மோசமானவன், அடித்து உடச்சிருவோன்னு, அவங்ககிட்ட சேர்ந்து நான் பேசக்கூடாது, ஏன்னா நான் கெட்டவனா. அப்போ அப்படி பழி சுமத்தப்பட்டவன். இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆளுங்களே என்கிட்ட வணக்கம் போடுறானுங்க. நான் ரட்சிப்பை பெற்று நீ ஸ்தானத்தில் வந்தேன். அப்போ இந்த ஸ்தானத்தை கொடுத்தவர் யார்? ரட்சிப்பை கொடுத்தவர் யார்? இந்த சேரெல்லாம் கழுவி பன்னியை குளிப்பாட்டி இன்றைக்கி சுத்தம் பண்ணவர் யார்? ஆடாக மாற்றிட்டார். பன்னியாக இருந்த லியோ நெல்சனை இன்றைக்கி நல்ல செம்மறி ஆடாக மாற்றிட்டார். ஏன்னா இந்த ஆடு அவருக்கு தான் செவி கொடுக்கும், அவருக்கு பின்னாடியே ஓடும். இன்றைக்கி அவர் பின்னாடியே தான் ஓடுறேன்.
இந்த குடிக்கு, போதைக்கு, அன்ஸுக்கு, பான்பராக்கு, போதை வஸ்துக்கள், கஞ்சா, ஊசி, விபச்சாரம், வேசித்தனம், அடிமையை கிடக்கிற வாலிபர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் கொஞ்ச நாள் இன்பம். இயேசுவை ஏற்றுக்கொள், நிரந்தர இன்பத்தை என்னை போல் பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தில் நீங்கள் மேன்மை அடைய முடியும். உங்களை உயர்த்த இயேசு என்கின்ற தெய்வத்தால் முடியும். இன்றைக்கே போதையை விட்டு, பாவத்தை விட்டு நம்புங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நானே அதற்கு சாட்சி. இதை கேட்குறப்போ நிஜமாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பற்று, அது இல்லாமல் தேவன் உங்களை பிடித்த விதம்னு இருக்குல்ல, தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கிற, அவருக்கு எது வேணுமோ அதை தான் தூண்டில் போட்டு, வலை போட்டால் எந்த மீன் வேணா மாட்டோம், ஆனால் தூண்டில் போடுறதுன்னா அப்பாயிண்டட்னா இருக்கும். கரெக்ட். அது மாதிரி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இதில் தெரியுது. அழைத்தும் இருக்கிறார், தெரிந்து கொண்டும் இருக்கிறார், பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறார். ஆமீன். ஆனால் உங்களுடைய வர்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் அதுலேயும் நீங்கள் இல்லைனா பாடல், ஃபேமஸான சாங்கு உங்களுடைய பாடல், அது ஒரு 2 லைன் நமக்கு. அது எனக்கு ஆண்டவர், நான் ஊழியத்தில் மனிதர்களால் பழி சுமத்தப்பட்ட பொழுது தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான பாடல். ஆனால் இன்றைக்கி அந்த பழிகளெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு தேவன் நல்லவர், வல்லவர், அவர் ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார் என்பதற்கு சாட்சியான பாடல். நீங்கள் இல்லைனா வாழ முடியுமா, இயேசு கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா. அதில் எனக்கு பிடிச்ச வரி, சின்னவனை 1000ஆய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே, வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தி, வார்த்தையை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தி, நீங்க இல்லைனா வாழ முடியுமா, இயேசு கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா. இதுதான் பாட்டு. இது நிறைய பேரை தொட்டிருக்கு, நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சிருக்கு இந்த பாடல். நிச்சயமா நிறைய பேருக்கு விடுதலை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாடல்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்களோ. இல்லை, இப்போ எனக்கு ஃபாதரை ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஃபாதர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவருடைய ஜபத்தோட்டத்துக்கு நான் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அப்பா நிறைய முறை சர்ச்சைக்கு இங்கே வந்திருக்காரு, என் ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்காரு. கத்தோலிக்க மக்களுக்காக நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறோம். ஷூட்டிங் அவர் கூட நான் ஏஞ்சல் டிவிக்கு, பிளஸ்ஸிங் டிவிக்கு, ஹோலிகார்ட் டிவிக்கு ஷூட்டிங்கில் பேக்கப் வாய்ஸில் நின்று பாடியிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. அப்போ அந்த அவர் மாதிரியே நம்ம பாடி ஊழியம் செய்யணுன்ற ஆசை. அப்போ அந்த தாக்கம் எனக்கு ஏற்பட்டு அப்படியே ஃபாதர் மாதிரியே அந்த பாடலாம் வந்துருச்சு. பட் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பில் அந்த அபிஷேகத்தில் ஓடணுன்னு இப்போ ஓடிட்டுருக்குறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடலில் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப டச்சபிளான சாங்? எனக்கு இந்த பாடல் பிடிக்கும். நான் தான் அவருக்கு இந்த பாடலில் அவர் எழுதுகிற ஒவ்வொரு வாலியத்துலேயும் ஒரு பாடல் இருக்குது. அப்போ சொல்லினே போகலாம். இந்த அடிகள் எனக்கு பிடிக்கும். எப்படின்னா, இது இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்றவேன். அந்த அடிதான் என் வாயின் வார்த்தை பிறர் காயத்தை ஆற்றணும். அதுக்கு. ஆனால் இப்போ எல்லாம் பெருமையாக பேசினேன், ஊழியத்தை பெருமையாக பேசினேன், அடுத்தவனை டிஸ்கரேஜ் பண்ணினு, அடுத்தவனை மட்டுப்படுத்தினேன். ஜாதி வெறிகள் ஊழியத்தில் இருக்குது, பணப்பெருமைகள் ஊழியத்தில் இருக்குது, படித்த பெருமைகள் ஊழியத்தில் இருக்குது. நிறைய பேரை பார்க்குறேன்ல, ஐ கேன் see the many persons in the nation, வேர்ல்டு எல்லாத்துலேயும் பார்க்கலாம். பட் ஆண்டவர் நம்ம அவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறோம். சாட்சியே இப்போ பாருங்கள், ஒரு சாட்சி சொல்லலாம். கர்த்தர் கடனாக இருந்தேன், இல்லை கடனே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்க, எனக்கு கடனே இல்லாமல் கடவுள் என்னை வாழ வைக்கிறார், அவருக்கே மகிமை. இது ஒரு சாட்சி. இப்படி சொல்கிறது தான் சாட்சி. ஆண்டவர் பார்த்தீங்களா, எங்கெல்லாம் கடன் வாங்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் கடனே இல்லை, கடவுள் எங்களை உயர்த்தி வச்சுருக்கார், இப்படி சொல்கிறது ஆணவமாக. அங்கே 10 பேர் கடன் வாங்கி வச்சுருப்பான், அவன் உடஞ்சி போயிடுவான். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு பணிவு, அது ரொம்ப அவசியம். அப்போ இந்த வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி தான் ஜாலியாக போகிறேன், எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் பழகணும். அந்த வார்த்தை தான் அந்த ஃபாதர், அந்த பாட்டு எல்லாருடைய காயத்தாற்று. அப்பாவும் அப்படி தான், அந்த கேரக்டர் தான். எல்லாரையும் அவர் அரவணைப்பார். ஃபாதர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். இப்போ ஒரு இந்த பாஸ்டர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பாஸ்டருங்களுக்கு இப்போ சரியாக தான் ஊழியத்தை செய்யணும், குடும்பத்தை பார்க்கணும், சாட்சியாக இருக்கணும், முக்கியம். இப்போ நிறைய பேர் என்ன அடுத்தவனை குறை சொல்கிறது, அவரா சரியில்லைங்க, இவரா அவர் பணத்தில் வீக்கு, அவர் இதில் வீக்கு, அவர் சரியில்லையே, கேரக்டர் சரியில்லையே, பார்க்காமே சொல்கிறது. ஸோ குறை சொல்கிறதே ஒரு குறை சொல்கிற ஆவிங்க. ஆனால் ஃபாதர் அப்பா யாருன்னா அப்படி போய் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, டேய் அவன் பாவத்தை பார்க்காதரா, அவனுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பாரு,
மேன். இதுதான் அப்பாவுடைய குணம். தந்தை எஸ்ஜே பெர்க்மான்ஸ். அந்த மாதிரி எல்லா ஊழியர்களும் மாறணும். எவனையும் பாவத்தை யாரும் ஒழுக்கம் கிடையாது. தேவன் ஒருவரே பரிசுத்தர், தேவன் ஒருவரே நல்லவர். அப்போ ஒருத்தர் தட்டி கொடுத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ எல்லாரையும் அரவணைச்சி அவங்கள நல்வழிப்படுத்தி தோள் கொடுத்து ஊழியம் செய்ய வச்சு எல்லாரையும் போகணும். அதுதான் அந்த அடி. பிறர் காயம் மாற்ற வேண்டும். நல்ல சமாரியனாக மாறணும். ராஜாவா நியாயாதிபதியாக வரக்கூடாது. யாருமே நல்ல சமாரியனாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் ஊழியக்காரன்ட்ட விரும்புகிறார். நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலைன்னு சொல்கிறாருல. ஆமாம், அந்த வேறு யாரும் செய்ய. டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். நம்மளை பார்த்து அதான் இந்த பாட்டே அப்படி தானே. ஒருத்தர் போய் என்னை தப்பாக சொல்லும்பொழுது ஒருத்தர்கிட்ட போய் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றிட்டீங்களாமே, என்னப்பா இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டாமே, இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களாமே, அப்படி கேட்கும்போது தான் அந்த பாட்டு எழுதுனேன். சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே. ஏன்னா 10 பேர்கிட்ட சொல்லி என் பேரை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும், நாசமாக போகணும். அப்போ தான் சொன்னேன், இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. அடக்கினார் பார் ஆண்டவர். கை தூக்கி எடுத்தீரே. முதலமைச்சர்கிட்ட போய் உட்கார்றேன், ராஜாக்களோட போய் சாப்பிட்றேன், யார்கிட்டையும் போய் கையேந்த விடலை, என்னை கையேந்த விடலை, என்னை தலகுனியும் விடலை. அதுதான் கர்த்தர். ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். அதனால் நம்ம எல்லாரையும் நேசிப்போம். அப்பா பாடல் எழுத மாதிரி எல்லாருடைய காயத்தை கட்டுவோம். பிறர் மனம் புண்படாமல் அவர்களை ஆசீர்வதிப்போம், உற்சாகப்படுத்துவோம். இதுதான் அனைத்து ஊழியர்களும் செய்ய வேண்டும். ஊழியர் கூட்டம் நடத்தினா போதாது, உற்சாகப்படுத்துகிற ஊழியர்களாக மாற வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆராதனை தான் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவீங்க, கரெக்டுங்களா? ஆமாம். ஆராதனைங்கிறது வந்து எதனால ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட இருந்ததுனாலயா, இல்லை எங்கே இந்த தாக்கம்? இல்லை, நான் வேதாமகளில் படிக்கும் பொழுதே நான் தான் மெஸ் இன்சார்ஜ். அப்போ மெஸ்ஸில் போய் எல்லாத்தையும் கணக்கு போட்டு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லஞ்சு கொடுக்குறதுக்கு அந்த அளவு எடுத்து அரிசி கொடுக்கணும். போனோம். அப்போ மேலே இருந்து என் ரூம்லேருந்து கீழே இறங்கணும். போய் எல்லாத்தையும் எடுக்கும்போதே வரும்போதே படிக்கட்டில் பாடுவேன். திருப்பி மேலே ஃபாதர் பாட்டு தான். அப்போ ஃபாதரை பார்க்குறது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கும். அப்புறம் ஃபாதர் என் மீட்டிங் வந்து பெரிய சந்தோஷம். ஃபாதர் பாட்டு பாடி உற்சாகமாக இருப்பேன். அப்போ நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வின்சென்ட் செல்வகுமார், ராமநாதபுரம், அன்பு அண்ணன், நல்ல ஒரு வேத ஆராய்ச்சியாளர், வேத பண்டிதர், நல்ல சத்தியத்தை போதிக்கிறவர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திருப்பூர் கூட்டத்தில் எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறார். நான் உள்ள கூட்டத்துக்கு பல்லாயிரம் மக்கள் அதில் இருந்தாங்க. அப்போ நான் ஆராதனை பண்ணுற போது பிரதர் வராரு, அண்ணன். அப்போ மைக் பிடிச்சிட்டு சொல்கிறார், நான் வந்து ஃபாதர் தான் வந்துட்டான்னு நினச்சேன், எங்கே பார்த்தா பிரதர் லியோ நெல்சன் பாடின்னு இருக்காரு அப்படின்னாரு. அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, பரிசுத்தவான்கள், மேன்மை படைத்த முதிர்ந்த ஊழியர்கள் சாட்சி சொன்ன அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். நம்ம வாழும் நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய மிக துல்லியமாக சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. அது ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்போ அவர் என்னை என்கரேஜ் பண்ணுறார். சாம் ஜெபத்துரை, மதிப்புக்குரிய, என் பாசத்திற்குரிய, எனக்கு முதலாக அடிக்கடி அவருடைய அன்றன்றுள்ள அப்பம் ஊழியத்திலே ஆராதனை செய்ய, வார்த்தையின் ஊழியம். அதான் சிஸ்டர் பத்மா முதலே நம்ம சொல்லுவாங்க அவரை பற்றி. அவர் இறந்த பிறகு கல்லறையிலேருந்து அவர் எழுப்பினா கூட வசனம் எங்கன்னு கரெக்டாக சொல்லுவார். அப்போ பாருங்கள் எவ்வளோ அவர் குறித்த சாட்சி. அந்த தேவ மனிதர் என்னை முதல் முறையாக அவருடைய ஊருக்கு இடையன்குடிக்கு அனுப்புகிறார். பிஷப் கால்டுவெல் நிறுவின அந்த சபையிலே போய் செய்தி கொடுக்க என்னை அனுப்புனார் நம்பி. ஏன்னா அவருடைய அன்றன்றுல அப்போ திருப்பத்தூர் மண்டபத்தில், உபவாச மண்டபத்தில் என்னை பயன்படுத்தினார். அப்போ அண்ணன் என்னை பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், அப்போ நமக்கு துதி ஊழியம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். துதி இயேசுக்கே ஊழியங்கள். என்னுடைய பெரிய வாஞ்சை இந்த துதி இயேசுக்கே ஊழியங்களுடைய நோக்கம், ஆசை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 24 நபர்களை துதி ஏறெடுப்பதற்காக அவர்களை ஏற்படுத்தி தேசத்துக்காக, உலகத்துக்காக, ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக, பரிசுத்தத்துக்காக, கண்கள் திறக்கப்படுவதற்காக அப்படியே நான் ஸ்டாப்பாக. ஏன்னா பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது. அப்போ 24 மணி நேரம் அங்கே துதி, இந்த பூமியிலும் அந்த துதியை ஏறெடுக்கப்படணும். பட் இந்த ஒரு ஏக்கம் இருக்குது. இதுதான் துதி இயேசுக்கே ஊழியங்கள். இந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவார். இப்போ இது உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து துதி ஆராதனை தேசத்தின் எழுப்புதலுக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காகன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியாகவே இப்போ மாறிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, நிறைய பேர் வந்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, அதை விட்டுட்டு மியூசிக்கும் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை எப்படி வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க?
இதை எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய சாங்ஸ்க்கும் மியூசிக்கும் கான்சர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று க்ரியேட் ஆகுது. இது வந்து இந்த வர்ஷிப் லீடர்ஸ்க்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆராதிக்கிறவங்களுக்குலாம் வந்து பின்னடைவாக இருக்குமா, அல்லது பாதிப்பாக இருக்குமா, இல்லை குறை சொல்கிற மாதிரியான? குறை சொல்கிறது இல்லை, ஆனால் குறை சொல்கிற மாதிரி நம்மளும் செய்ய வேணாம். ஆனால் குறை சொல்லினே தான் இருப்போம் ஆள். உங்களுக்கு இதை எப்படி நம்ம வந்து சரியாக பார்க்கலான்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இப்போ துதி ஆராதனைங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சினிமாக்காரன் அவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணுறான், நம்மளும் அந்த பிரம்மாண்டத்தில் நடத்துறது தப்பு இல்லை, ஆனால் பக்தியை விட்டு வெளியே வரக்கூடாது. யங்ஸ்டர் எல்லாம் உலகத்தை விட்டு தான் நம்ம வெளியே வந்து ரட்சிக்கப்படுறோம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுட்டு லைட்டு புகை எல்லாம் போடு, ஜப புகையும் கூட சேர்த்து போடு, துதி புகையும் போடு, வசன புகையும் போடு, அர்ப்பணிப்பு புகையும் போடு. அவ்வளோதான், யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஆட்கள் ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணால் ரட்சிப்பு ஆரம்பம் நல்லாயிருக்கும், ஆனால் முடிவு பார்த்தா ஃபுல்லாக சினிமாட்டிக்காக வேர்ல்ட்லியாக அப்படியே அதையே கவனம் செலுத்தி அதெல்லாம் அப்படின்னு போகிறது. அது வேணான்றேன். அதெல்லாம் வேணும், எல்லாமே பண்ணுங்கள், ஆனால் பக்தியை குறைச்சிக்காதீங்க, பரிசுத்தத்துக்கு எதுவும் நடத்துங்க. ஏன்னா நம்ம அதை விட்டு தானே, உலகத்தை விட்டு தானே வெளியே வரோம். அப்போ மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ எது வேணால் பண்ணலாங்க, பட் இதையும் செய்யுங்க அப்படின்றது நம்ம பண்ணாமல் சில ஒழுக்கத்தை அந்த கான்செப்ட்லேயே கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய தேவன் இதை விரும்புகிறாரு, அதை விரும்புகிறாரு. அதுதான். ஆனால் உலகத்துக்கு சினிமாக்காரன் பண்ணுறது நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது. இவங்க எப்போ பார்த்தாலும் சினிமா நம்ம பாஸ்டர்ஸுங்க எல்லாம் கண்ணு மறைக்கப்பட்டவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. சினிமாக்காரனை திட்டுவாங்க, அப்போ அவன் யார் ரட்சிப்பு நடத்துவா? அரசியல்வாதியை தட்டுவான், அப்போ யார் அரசியல் நடத்துவா? அரசியலை சாக்கடைன்றது இதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படாது தான் ஜபம். பவுல் அதை தான் சொல்கிறார். அந்த ஊழியத்தை ஒழுங்காக நிறைவேற்றணும். நம்ம ஏமாந்து போகக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் இப்போ வர ஊழியர்கள் இந்த மாதிரி பழைய உபதேசத்தை கேட்டு புளிச்சமாவது ஏமாறக்கூடாது. நம்ம புது உபதேசத்தில் ஒழுக்கமாக இருக்கணும், எல்லாமே கலந்து கரெக்டாக இருக்கணும் ஆண்டவர் சித்தத்தின்படி. இல்லை, இப்போ எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த ஜென்சி இருக்கக்கூடிய இந்த இன்றைக்கி இருக்கிற யூத் அண்ட் டீன்ஸ் எல்லாருமே வந்து அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாலும் கடைசியில் ஒப்பு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. கிறிஸ்துவுக்காக அவங்க வந்து ஒப்பு கொடுத்து அவங்கள வந்து இந்த மியூசிக் மூலமாக, சிங்கிங் டேலண்ட்ஸ் மூலமாக ஆண்டவரை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் வராங்க. அந்த ஜான் ஜபராஜ் பாஸ்டர் பாடின மாதிரி தான், குறை சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில் குட்ட மாட்டேன் ப்ரோ. குற்றதெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு வயசு, என் அனுபவம் என்ன, இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் இதில் ஓடாது இனிமேல். என் வயசு அனுபவம்லாம் பேசாதீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நடத்துவார், பரிசுத்த ஆவியான நடத்துவார். ஆலோசனை கொடுங்க, பெரியவங்களும் ஆலோசனை கொடுங்க, குற்றம் சொல்லுறதெல்லாம் நிறுத்துருங்க. இதுதான் இந்த டிவி சேனல் மூலமாக நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆலோசனை. இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதுனால தான் உங்களுக்கு நிறைய உங்களை பற்றி நிறைய குறைகள் இருக்கோ? ஆமாம், இருக்கும். எனக்கு பிடிக்காது. இப்போ கூட பார்த்தா ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் நான் வந்து உங்களை ஒரு பெரிய அந்த ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதில் உங்களையும் ஒன் ஆஃப் த பர்சனாக நான் கூப்பிட விரும்புகிறேன், ஆனால் ஒருத்தர் மூத்த ஊழியக்காரர் என்னை உங்களை வேணான்றாரு. அவர் வேணான்னா பரவலங்க என்ன வேணான்னு சொல்லுதா? அதெல்லாம் தூக்கி போட்டு போயின்னு இருக்கணும் சகோதரா. ஆனால் நம்ம நேர்மையாக இருந்தால், நம்ம ஏமாத்தலன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்தால், நம்ம பேரும் புகழும் கீர்த்தியும் தேசத்தில் எழும்பி கொண்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே ஊழியத்தில் இருக்கிறவங்க இல்லை பாஸ்டராக இருக்கக்கூடியவங்க வந்து அரசியலே வந்து பேச முடியாது, அப்படி தான் இருக்குது நம்மளுடைய திருச்சபைகள். இது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் நிறைய வந்து இந்த அரசியல் அதிகாரம் நிறைய வந்து ஆளுமைகள் முன்னாடிலாம் போய்ட்டு உட்காடுறீங்க, அவங்களோட கூட நட்பாக இருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? உங்களை எப்படி உங்கள் மக்கள் பார்க்குறாங்க? என்னை குறித்தே என் மனசாட்சிக்கு தெரியும் என்னவென்றால், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் திருச்சபை துதியேசுக்கே ஊழியங்கள் மூலமாக துதியன் கூடாரம் அற்புதமாக நடக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வாரந்தோறும் ஆராதனை, செய்தி, சாட்சி, காணிக்கை நேரம், அர்ப்பணிப்பின் நேரம் முடிந்த பிறகு உணவு ஊழியம் எல்லாம் திருப்தியாக. ஒரு வாரம் கூட நாங்கள் ஸ்டாப் பண்ணாமல் உணவு கொடுக்குறோம். ஸ்பான்சர் வருதோ இல்லையோ, உணவை போட்டு சிக்கன் பிரியாணி தான். அது என் மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. நானும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறேன், நல்லா நடத்துகிறேன். நேசம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை 2010ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்திலே முறையாக பதிவு செய்யப்பட்டு 10A 12A 80G CSR எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனோடு ஏழைகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பேட்டி எடுக்கிற இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெண்மணி ரோட்டில் கடை வைக்க போகிறேன், எனக்கு ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுங்க 15,000. ஒரு பெண்மணி ஸ்கூல், நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு காலேஜ் மேல் கொண்டு படிக்க போகிற ஃபீஸ் கட்டுங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு வெளிநாட்டில் பணம் வரல, அந்த அழைப்பு எனக்கு இருக்கிறபடினாலே அதையும் கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமாக விளம்பரம் இல்லாமல் நேர்மையாக செய்கிறேன். கர்த்தர் நாம் மையப்பட வேண்டும். அந்த சாட்சியை நான் இல்லாத நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து என் மக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 3வது, தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு.
இது சுயாதீன சபைக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம். ஒரு சின்ன சின்ன கிராம சபைக்கு யார் நிற்கிறா? எனக்கு பாருங்கள், அரசாங்கத்தில் பதவி கிடைத்தது. நான் நேசிக்கக்கூடிய பாச தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அரசாங்கத்திடத்தில் எனக்கு அந்த பதவியை, அந்த கிறிஸ்தவ உபதேசியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர் பதவி வாங்கி கொடுத்தார். கலெக்டரை சந்திக்கிறேன், எஸ்பியை சந்திக்கிறேன், ஒரு சபைக்கு பிரச்சனைனா போய் குரல் கொடுக்குறேன், அவங்களுக்காக உதவி செய்கிறேன். அரசியல் அதிகாரம் வேணும். சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் இது ஒரு பெரிய கட்சியாக மாறப்போகிறது. முதல்ல இந்த சேனலில் சந்தோஷத்தோடு தெரிவிக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அது கட்சியாக மாறுது? வி டேக் அத்தாரிட்டி, இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. சும்மாலாம் உட்காந்து போயிட்டு நம்மளை மதிக்க மாட்டான். அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அங்கே போய் பேச முடியும். இந்த அதிகாரத்தை ஏன் நான் எடுக்கிறேன்? என் இன மக்கள், என் கிறித்தவர்கள், என்னுடைய சுயாதீன சிறுபான்மை மக்கள், அவர்களுக்காக போய் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு குரல் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும். அரசு அங்கே போய் பதவி வாங்குறதுக்காக இல்லை, குரல் கொடுப்பதற்காக. அப்போ இந்த 3 விஷயம், 3 கோணத்திலும், ஆனால் ஒரே நபர். கரெக்டாக நான் ரோல் மாடலாக இருக்கிறேன், நேர்த்தியாக போகிறேன். என்னை விசாரிச்சிங்கன்னா நானே என்னை பற்றி சொல்லக்கூடாது. என் கூட்டமைப்பில் இருக்கிற ஆளை போய் கேளுங்க, என் சர்ச்சுக்கு வர விசுவாசியை கேளுங்க, உதவி பெற்ற ஆட்களை கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த 3 காரியத்திலும் அழைப்பு இருக்கிறதுனாலே நான் நேர்மையாய், சரியாய், தெளிவாய், கிருபையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இனியும் வெற்றி பெறுவேன், பெற்றுக்கொண்டே இருப்பேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நிறைய நேரங்களில் நம்மளால் வந்து ஓப்பனாக ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், இல்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கூட நம்மளால் வந்து போஸ்ட் போட முடியாத அளவு தான் நம்ம மக்கள் இன்னும் வந்து அரசியலையும் கிறிஸ்தவ ஊழியத்தையும் அல்லது கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பையும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதில் வந்து நீங்கள் ஒரு லீடராக முன்னெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆதாரம் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. அதே நேரத்தில்ண்ணா, இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல், அதில் வந்து ஒரு சார்ந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னும், ஒருத்தர் புதுசாக வரவரை வந்து இவங்க வந்து கிறிஸ்தவருக்கு எதிரானவர்னு சொல்லியும் வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் பேசினதை கேட்டேன். இதில் உங்களுடைய கருத்து என்ன? அது தவறான கருத்து. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அமைப்பு இருந்துச்சு, அரசு பதவி பெற்று கொண்டிருந்தேன், எல்லாத்தையும் ஓடுறோம். ரூலிங் பார்ட்டி என்னவோ நான் அவங்களோட தான் பயணம் செய்ய முடியும். ஏன்னா சலுகைகளை எப்படி பெற்று, நன்மைகளை எப்படி பெற்று நம்முடைய மக்களுக்கு தர முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அண்ணன் தொல் திருமாவளவன் என்னுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார். நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பயங்கர பலமாக அயன் லேடி, இரும்பு மனுஷி, வல்லமையாக செயல்பட்டவங்க, பிடிக்கும். ஆனால் நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா திமுக போன ஆட்சி காலத்தில் நடந்தது, பயணம் செய்தோம். ஆனால் நான் திமுகவை சார்ந்தவனும் அல்ல. நான் அந்தந்த ஆட்சி காலத்தில் எது முதலமைச்சர், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஜெபியுங்கள், இதெல்லாம் வேதம் போதிக்குது. அப்போ நியூட்ரலாக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நபர்களுக்காக ஜெபித்து, அவர்களோடு பயணித்து, சபைகளுக்கும் சிறுபான்மைக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்ம ஆட்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு கோட்பாடை பிடிச்சிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இப்போ அப்படியே அப்படின்னு சொல்ல போனால், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். அவர் பிஜேபி நாங்கள் எல்லாம் பாஸ்டரும் எல்லாம் அரசியல் தலைவர்கள்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களோடு முதல்ல கூட்டணி வச்சு அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி. சிறுபான்மைகளை ஆதரிக்கிற ராகுல் காந்தி அவர்கள். அப்போ எல்லாருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டதா? தெரியாமல் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஊழியர்கள் தப்பான கண்ணோட்டத்தில் முத்திரையும் போடக்கூடாது, அரசியலும் செய்யக்கூடாது. ஞானமாக பேச வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும். மக்களுக்கான காரியத்தை பிஜேபி வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கணும். அதையும் இதில் நான் பதிவு பண்ணுறேன். பாஸ்டர் லியோ நெல்சனுடைய பதிவு. சும்மா உட்காந்து காலையில் எழுந்திரிச்சா, எப்போ கேளு இந்த பாஸ்டர்களுக்கு, காலையில் எழுந்திரிச்சா பிஜேபி பண்ணிட்டான், நைட்டு தூங்கினா ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டான், இதே பொழப்பு. இதெல்லாம் நிறுத்திடணும். கடவுள் பிஜேபி வந்தால் கூட அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு அவங்களோட பயணம் செய்யணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு எதிராளிகள் யாரும் அல்ல. வெற்றியை கர்த்தர் தருவார். சபைகளை யாராலும் மூட முடியாது, ஊழியத்தை யாராலும் ஒடுக்க முடியாது. எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவு பெருக்கம். ஆரம்ப காலத்திலேருந்தே சத்தியம் போதிக்கிறது. அப்போ சத்தியத்தை நம்புகிற நீ ஒரு சின்ன சட்டத்தை என்ன செய்யக்கூடாது? பார்த்து பயப்படக்கூடாது. அதான் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத.
அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான்னா யாராக இருந்தாலும் முதுகு காட்டு ஓடணும். அதான் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் தெளிவாக சொன்னார், டேய் கிறிஸ்தவம் மூட்டை பூச்சி மாதிரி அவனை நசுக நசுக பெருகினே இருப்பான். தலைவர்களுக்கே கிறிஸ்தவர்களை குறித்து தெரியுமானால் நீ ஏன் சட்டத்திற்கும் ஒரு மனுஷனுக்கும் பயந்து கொண்டிருக்கிறாய்? ஆகவே யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். நமக்கு ஒரே நோக்கம், தேசம் இயேசுவை சந்திக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் ஊழியக்காரருடைய நோக்கமாக இருக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையும் பேசக்கூடாது. ரெகுலராக அன்யூஷுவல் டாக் வித் சாந்தா இருக்கிற பேட்டர்னே இது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாற்று அரசியல் வந்தா மாதிரி ஒரு மாற்று அன்யூஷுவல் டாக் வித் சாந்தாவா இது வந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து டிஜிட்டலாக நியூஸ் சேனல் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து இப்போ பிஸ்னஸும் நிறைய பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து வெறும் ஊழியம் மட்டும் நம்மளுடைய அழைப்பு இல்லை, அழைப்பு இருந்தாலும் சமூகத்திலையும் நிறைய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி கடத்துறீங்க? இப்போ ஒரு டீச்சிங் இருக்கும் அப்ராட்டில், ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த தியாலஜிக்குள்ளே நிற்கிறவங்க அந்த ஒரு டீச்சிங் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 மலைகள் ஆமாம் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து 7ம் அதை எப்படி சொல்கிறாங்க அவங்க டீச்சிங்கில், ஒன்று அரசியல், ஒன்று வியாபாரம், பிஸ்னஸ். அப்போ நான் அதை எடுத்துருக்கேன், அரசியலில் இருக்கிறேன், கரெக்ட். வியாபாரம் எனக்கு என்ன ஆசைனா சார், எப்போ பார்த்தாலும் காணிக்க கொடுக்குறது கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. காணிக்க அற்பமாக என்ன கூடாது, என் மைக்கில் சொல்வட்டி என் விசுவாசிக்கு எனக்கு பிஸ்னஸில் சில நேரத்தில் 50,000 கிடைக்குது, 10,000 கிடைக்குது, எல்லாம் ஓகேங்க. யாருன்னா திடீர்னு எனக்கு 1 லட்சம் தராங்க, எனக்கு எல்லாம் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கும் போது நீங்கள் 100 ரூபாய் காணிக்க தரீங்க பார்த்தியா, அந்த காணிக்க பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். சாப்பாடு போடுறீங்க பார்த்தியா, அந்த வீட்டில் அந்த சாப்பாடு பிரியாணி வாங்கி தரீங்க, ஜூஸ் பெரிய பெருமையாக இருக்கும் என் மக்கள். அதனால் காணிக்க நான் அற்பமாக எண்ண மாட்டேன். அந்த 10 ரூபாய் போகிறோன்னா கனமாக அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என் மூலமாகவும் நான் தொழில் செய்ய விரும்புகிறேன். பவுல் போல கூடார தொழில், ஆனால் ஒரு டீச்சர். என்ன சொல்கிறீங்க, பிப்ளிக்கல் டீச்சர், the good servant of Jesus Christ. இயேசுவுக்கு நல்ல ஒரு ஊழியன், அப்போஸ்தலர். அப்போ அவர் மாதிரி நானும் என்ன செய்யணும், வர தொழில் செஞ்சால் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். முயற்சி எடுத்துன்னு இருக்கிறேங்க. கடந்த 2003ஆம் ஆண்டு இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு என் தொழிலை 35 to 40 lakhs நட்டோம். பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண நட்டோம். ஆனால் நான் சோர்ந்து போல செஞ்சுட்டே இருக்கிறேன். கூட ஜிஜி கேட்ரிங் பண்ணுறேன், அப்புறம் சின்ன தூத்துக்குடி மீன் குழம்பு சாப்பாடு சின்ன குட்டி கடை நடத்துகிறேன், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது நன்மை கிடச்சா ஏழைகளுக்கு செய்கிறோம். அப்போ அதுதான் கான்செப்ட். சும்மா அலையக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணணும். பாசஸுங்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா இங்கெல்லாம் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருப்பாங்க. ஓடினே இருக்கணும் சார். இந்த குறுகிய வட்டத்தில் பாசருங்க வாடக்கூடாது சார். 50 பேர் வந்தாங்க, தசமாக வருது, வாடகை கட்டினேன், கரண்ட் பில் கட்டினேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், காலைல எழுந்திரிச்சேன், ஜெபிச்சேன், வீடு சந்தித்தேன், ஸ்கூல் போனோம், அவங்களுக்கு வீடு சந்தித்தேன், ஈவினிங் வந்து டியூஷனுக்கு கூப்பிட்டு போனோம், திருப்பி டியூஷன்லேருந்து விட்டு வரணும், திருப்பி ஈவினிங் போய் கேரசல் நடத்தணும். இந்த குறுகிய வட்டெல்லாம் போய் எல்லாம் பாஸ்டர்கள் ரெவலேஷன் பெற்று, வெளிப்பாடை பெற்று, அத்தாரிட்டி எடுத்து, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் மீது அதிகாரம் இருக்கிறது என்று வல்லமையோடு செயல்பட வேண்டும். அந்த எண்ணம் இருக்கணும், உயரணும், மேன்மை அடையணும், நம்ம சபை பெருகணும், வளரணும், சொந்த இடம் வாங்கணும், கர்த்தர் தருவார், கர்த்தர் உயர்த்துவார், இன்னும் பாடணும், இன்னும் டீமை எழுப்பணும். அந்த எண்ணம் இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எதை நினைக்கிறோமோ அதை கர்த்தர் நடத்துவார். எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். நல்லதே விதைப்போம், பெரிதானவைகளை விதைப்போம், அறுவடை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நாங்கள் நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்தில் நிறைய பேரை வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொன்னீங்க. அவங்களாம் எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவாக இருக்கட்டும், இப்போ உங்களை வேதாகம கல்லூரியில் சேர்த்தவங்களா இருக்கட்டும், அரசியலில் பீட்டர் அல்போன்ஸ் அவங்களை வந்து நினைவு கூர்ந்தது. இந்த மாதிரி இன்னொருத்தையும் மறந்துட்டீங்களே, டாக்டர் பால் தனகர் அண்ணன் இயேசு அழைக்கிறார். அதுதான் முழு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்டை தான் எல்லாரும் ஒரு ஊழியம் வல்லமையாக செயல்பட்டது. இயேசு அழைக்கிறார். அதிலே கவர்ந்து இழுக்கப்பட்ட ஜபத்தை கவர்ந்து இழுக்கப்பட்ட அண்ணன் ஐயா டிஜிஎஸ் தினகரன், இப்போ அண்ணன் பால் தினகரன், த கிரேட் ப்ராஃபட், மிராக்கிள் ப்ராஃபட், அற்புத தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிற அவரை. ஏன்னா அவரை கொண்டு பலமாக கிரியை செய்கிறார். அவர் சும்மா போயிட்டு அலட்டிக்கிறது இல்லை, நிற்கும் பொழுதே அவர் பேசும்பொழுது சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் மக்களுக்கு தரார். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்சிசிஎஃப்பை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற அற்புதமான மாமனிதர்.
இல்லை இந்த மாதிரி மூத்த ஊழியர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று டாக்டர் என் ஜீவானந்த் ஐயா, அவரையும் நான் மறக்கவே மாட்டேன். என் சின்ன சின்ன கூட்டத்துக்கும் என் ஆரம்ப சபைக்கு வந்து என்னை உற்சாகப்படுத்தி வளர்த்து விட்டேன். அப்புறம் ஜேக்கப் கோஷி ஐயா, ஐயோ சாரி, என் அண்ணன் எனக்கு எல்லா விதத்திலும் ஒரு நொடி பொழுதும் என்னை மறுக்காமல், மறுதளிக்காமல், மறைக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்காக பரிந்து பேசுகிறவர். யார் அவரிடத்தில் போய் என்னை குறித்து குறை சொன்னாலும் அதை நம்பாதவர், என்னை ஆதரிக்கிறவர், பொருளாதாரத்தினாலும் ஜபத்தினாலும் என்னை தாங்குகிறவர், பரிசுத்தவான், தேவ மனிதர், 21ஆம் நூற்றாண்டின் தாழ்மையின் அடையாளம் என்று பட்டம் பெற்றவர். ஆமேன். தேங்க்யூ. ரிமெம்பர், நீங்கள் ஞாபகப்படுத்துனதுக்கு. இன்னொருத்தரை நினைவுபடுத்துறேன், ஸ்டீஃபன், மனதுருக்கத்தின் தீர்க்கதரிசி. அவருக்கு நான் பேர் வச்சது மனதுருக்கத்தின் தீர்க்கதரிசி. அன்னைக்கு என் கூட அவரே சொல்வார், அது நிறைய வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, எல்லா கூட்டத்திலையும் போவார் அவர். நானும் தம்பி லியோவும் ஒன்றா ஊழியம் பண்ணோம். நானும் கத்தோலிக்க, அவர் கத்தோலிக்க. நான் அவர் பாஸ்டர் ஆகிட்டார், நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணேன். அவரும் இன்னி வரைக்கும் என்கரேஜ் பண்ணுவார். வருஷத்துக்கு 2 முறை என் ஊழியத்துக்கு வருவார். அவருடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஆராதனை, ஜபம். இன்னி வரைக்கும் மறக்காமல் என்னை ஆஸ்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வ மனிதர். உங்கள் 2 பேரோட காம்போ எப்படி இருக்குன்னா, கண்ணு மூடி கேட்குறவங்களுக்கு வந்து ஃபாதர் பெர்க்மன் செய்யாமல் டிஜே செய்யாமல் அந்த மாதிரி இருக்கும். கட்டாயம் அதே தான் அதை மறுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஊழியத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ்லேயும் இருக்கணும், அரசியல் அதிகாரத்துலேயும் இருக்கணுங்கிற காரியமும், சமூக பணிகள், அதாவது வெல்ஃபேரும் பண்ணணும். சமூக பணி ரொம்ப முக்கியம் சார். வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்தது என்ன? சோப்பு சால்வேஷன். சோப்புனா என்ன? சோப்பு குளிப்பாட்டு, சூப்பு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் ரட்சிப்பை சொல்லு. நம்ம எதுக்கத்தாலும் ஜபம் இருப்போம். செய்ய வேண்டியது, வெள்ளைக்காரங்க இத்தனை பில்டிங்கை வாங்கி இத்தனை சாதனை பண்ணி ரட்சிப்பு கொடுத்தது எப்படி? அவங்கள கழுவி குளிப்பாட்டி சோறை போட்டு அதுக்கப்புறம் ஏசுகிட்ட வாங்கன்னு கூப்பிட்றோம். நம்ம அவங்ககிட்டே பிடுங்குறோம், காணிக்க கொடுன்ற. அப்போ ஒரு சபைக்கு சமுதாய பணி ரொம்ப அவசியம். நான் ஜபிக்கிறேன்னு சொல்லாதீங்க, சமுதாய பணியும் செய்யுங்க, ஜபமும் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க. அதில் பெரிய வெற்றியை பார்க்க போகிறோம். நானும் பார்க்க போகிறோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஏசுனா டோட்டல் கிறிஸ்டியானிட்டி. ஆமேன். அதே மாதிரி நிறைய கிறிஸ்டியன் லீடர்ஸ், நமக்கு ஹெல்ப் பண்ண கிறிஸ்டியன் லீடர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருத்தரையுமே வந்து நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தி அவங்கள வந்து உங்களோட மென்டார்ஸாகவும் எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து எங்களுக்கு. ஆமாம் சகோதரா, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், ஏகாமரம் மாதிரி நடக்கக்கூடாது. இன்றைக்கி வர பசங்கள்லாம் அப்படி தான். அந்த உடனே பெரிய ஒரு பாட்டை போட்டால் ஒரு பெரிய இதுவாகிடுது. ஒரு யூடியூப்பில் காசு கொடுத்து பாதி வியூஸ் எல்லாம் ஏற்றி ஏதோ ஒன்று பெரிய டெவலப்மெண்ட் ஆகுது. ஃபோக்கஸ்டு ஃபுல்லாகவே பாருங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் காஸ்பல் குறைவு. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த பெரிய சர்ச்சுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இப்படி தான். அப்படி இருக்கக்கூடாது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி மென்டர்ஸ், நமக்கு அந்த பெரியவங்களை ஒரு ஆலோசனை கர்த்தராக ஏற்று அவங்களுடைய சில ஜபங்களையும் ஆலோசனை கேட்கணும். கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். கைடன்ஸ் முக்கியம். அந்த கைடன்ஸ் கொடுக்குற மூத்தவங்களை, ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேட்டு. அப்போ ஆலோசனை கேட்டு செயல்படணும், வளரணும். எல்லாரும் வளரணும். பாட்டு பாடுறவங்க ஊழியம் எல்லாம் வளரணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நமக்கு ஒரே நோக்கம், யார் நெல்லை குத்துனாலும் அரிசி ஆகணும், யார் மூலம்னா ரட்சிப்பு வரணும். பொறாமை, போட்டி, பெருமை வேணாம். நான் பெரிய, எனக்கு இத்தனை வியூஸ் இருக்கிறான், எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறான், என் சர்ச்சில் இத்தனை கவுண்டிங் இருக்குது, இதெல்லாம் வேணாம். சுவிசேஷம் ஒன்றே, என் சுமையாக மாற வேண்டும், இந்தியா இயேசுவை சந்திக்க வேண்டும். அதுக்காக எல்லாரும் செயல்படுவோம், ஒன்றுபடுவோம், ஒத்துமையாக இருப்போம். யாரையும் விட்டு கொடுக்க வேண்டாம். யார் பற்றி தப்பாக சொன்னால் பேசாதீங்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம், நல்லா ஊழியம் செய்வோம். கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூ. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. உங்கள் சேனலை கர்த்தர் 1000 மடங்கு ஆஸ்வதிப்பாராக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.